அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாசின் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்ட்டு உங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். இதில் 10th எங்கள் சார் செல்வம் சார் சொல்லிக் கொடுத்த ஒரு ட்ரிக்கு, நல்லா கவனிங்க எப்படின்ட்டு. எக்ஸாமுக்கு முந்தின நாளே ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நாம் படிக்கிறது படிக்காதது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே. இப்போ எக்ஸாம் அன்றைக்கி காலையில் மார்னிங் ஏர்லியாகவே சீக்கிரமாக 6 மணிக்கெலாம் ஏஞ்சிருங்க. ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சு ஒரு 5 செகண்டில் அகெயின் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுங்க. இப்போ உங்கள் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும், வயிறும் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த புக்கை எடுத்து, என்ன எக்ஸாமோ புக் எடுத்து தரவாக ஃபுல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள், படிங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே என்ன எக்ஸாமோ அதை பற்றியும் அதில் தான் எல்லாமே இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடியாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க. யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. சரிங்களா? சரி, இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னு சொன்னேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தோடு மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.